பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் வேதாகமத்துக்கு கொடுக்கப்பட்ட ஓமையான பெயர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீத புஸ்தகம் 119 105 வசனம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உலகத்தில் ஆண்டோடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு தீபமாக இருக்கிறது. நம்முடைய பாதைக்கு வழிகாட்டுவதற்கு அது ஒரு வெளிச்சம் தருகிற விளக்காய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் போது வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது தீபமாக இருக்கும். அதாவது சங்கீதம் 18வது அதிகாரத்தில் சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது, தேவனே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி, அதனுடைய 28வது வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கும். அப்போது ஆண்டோடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போது இருண்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் மாறும். அப்போது அந்த வார்த்தை நமக்கு விளக்காய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாய் மாறும். வெளிச்சமாகும் பொழுது என்ன ஆகும்? நம்முடைய பாதைக்கு நல்ல வழிகாட்டும். கர்த்தருடைய வசனம் பாதைக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். பாருங்கள், இன்றைக்கி பாவிகள், தேவனை அறியாத மனிதர்கள் இயேசுக்கிட்ட ஏன் வரமாட்டிக்காங்கன்னா, தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படும் என்று சொல்லி வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. வெளிச்சத்தில் வந்தால் தப்பு பண்ண முடியாது. பாவம் செய்கிறவங்க, தவறு பண்ணுகிற எல்லாருமே இருட்டுகளை தான் செய்வாங்க. அப்போ வெளியரங்கமாக வெளிச்சத்தில் யாரும் தவறு செய்ய மாட்டாங்க. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறதுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியின் தேவனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட வர பயப்படுகிறாங்க. ஏன்னா தான் செய்கிற பாவங்களை அது கண்டிக்குமே, தான் செய்கிற தவறுகளை அதை கண்டிக்குமே. கர்த்தருடைய வசனம் கண்டிப்பாக இருண்டு போன வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும்னு பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கும், பாதைக்கு வழிகாட்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்முடைய காலுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது நாம் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அப்போது அது பொன்னை விட விலையேறப்பட்டது, விரும்பப்படத்தக்கது. சங்கீதம் 105 19வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ எப்படி புடமிடப்பட்ட பொன்னோ வசனம், அதே போல் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை நம்மளை என்ன செய்யும்? புடமிடும். எதற்காக? சுத்த பொன்னாக்குவதற்காக. அல்லேலூயா. அப்போ புடமிட கொடுக்கணும். ஆண்டவர் கரத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆண்டவரே என்னை புடமிடுங்கப்பா, வார்த்தையினால் என்னை புடமிடுங்கப்பா. இப்போ பொண்ணை எப்படி புடமிடுவாங்க? நெருப்பில் புடமிடுவாங்க. அப்போ நம்மளையும் ஆண்டவர் வசனத்தால், வார்த்தை அக்கினின்னு சொன்னோம். அப்போது வார்த்தை அக்கினி. அப்போ இந்த வார்த்தைங்கிற அக்கினியினால் கர்த்தர் நம்மை புடமிட்டு சுத்த பொண்ணாக நம்மை மாற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 5வதாக 10வது வசனத்தில் தேனிலும் தெளித்தேனிலும் ஒழுகும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 19:10. தேனிலும் தெளித்தேனிலும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அப்போனா என்ன அர்த்தம்? இன்பமானது. கர்த்தருடைய வசனம் இனிமையாக இருக்கும். கர்த்தருடைய வசனம் அதை வாசிக்க நமக்கு எப்படி இருக்குது? இன்பமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. புஸ்தகம் சொல்ல கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னபோது சாப்பிட்டார். எரேமியா, எசேக்கியேல். அவர் சாப்பிட்ட உடனே அவர் வாய்க்கு அது ரொம்ப கசப்பானுச்சு. வயிற்றுக்குள்ளே போன உடனே அந்த புஸ்தகம் அது அவர் வயிறுக்குள்ளே நிரப்பி வயிற்றில் இனிமையாக இனிப்பாயிற்று. அப்போ சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது இன்பமாய் மாறி. இன்னொரு தடவை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய புஸ்தகத்தை கொடுத்து சாப்பிடுங்கிறார்.
சாப்பிட்றாரு, சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குது, வயிற்றுக்குள்ளே போகும்போது எப்படி ஆயிடுது? கசப்பாக மாறிடுது. அவன் சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இன்பமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும், கை கொள்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் மதுரமாய் வெளிப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாற்றிவிடும். அப்போது வாழ்க்கைக்கு இந்த வசனம் தீபமாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு மதுரமாக இருக்குது. அப்போ இந்த வசனத்தை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 6வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்தில் மாறியும் உறைந்த மழை. ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு மழை என்று சொல்லப்பட்டிருக்கு. மாறி உறைந்த மழையும், மாறி என்றால் மழை, உறைந்த மழைனா பனி. அப்போ இந்த இரண்டுமே மாறியும் உறைந்த மழை என்ன செய்கிறது? பூமியை நனைச்சி விதை முளைய கிளப்பை பண்ணி விதைக்கணும் விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே போல் இந்த வசனம், இந்த வார்த்தை நமக்கு நல்ல ஆகாரத்தை தரும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இது புசிக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை அது கொண்டு வரும். விதைக்கிறவனுக்கு விதையை தரும். நம்ம இன்னும் வசனத்தை வாசிக்க மற்றவங்களுக்கு விதைக்கணும். ஆமென், அல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? வசனத்தை மனசுகளே வச்சுருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கணும், விதைக்காமல் இருக்கக்கூடாது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பது போல என் வார்த்தையும் என்ன செய்யும்? நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எதற்காக வருதோ, எப்படி மழை பூமியை நனைச்சி கீழே மழையை எழுப்பி ஐங்கடி தானியத்தை விளைவிக்கிறோம், அதே போல் கர்த்தருடைய வார்த்தை பனி போல் நம்ம இறங்குமானால் ஆண்டவருக்கு மிகுந்த பலனை நாம் கொடுப்போம். தேவ ஜனங்களுக்கு மிகுந்த பலனை கொடுப்போம். தேவ ராஜ்யத்துக்கு மிகுந்த பலனை கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார், விதைக்க ஒருவன் புறப்பட்டான். மத்தேயு 10வது அதிகாரத்தில் சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதை கற்பாலுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 பலன் கொடுத்தது. வழியருகே விழுந்த விதையை ஆகாயத்து பறவை பறிச்சுட்டு போயிட்டு, கற்பாறையில் விழுந்த விதை என்ன செஞ்சது? வேகமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏற ஏற சீக்கிரம் முளைச்சிது, ஆனால் வெயில் ஏற ஏற தீஞ்சு போயிட்டு, ஏன்னா வேறு இல்லை. அப்போது முட்களுக்குள்ள விதைச்சது முளைச்சிது, ஆனால் அது பலன் கொடாதபடிக்கு முள் வளர்ந்து என்ன செஞ்சது? அதை நெருக்க போட்டுச்சு. அப்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். அந்த வார்த்தையும் வேணும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம் எல்லாம் வேணும்ட்டு நாம் அதை குறித்த கவலையும் பாரமும் இருக்குமானால் வசனம் நமக்குள்ளே பலன் கொடுக்காமல் போயிடும். இந்த உலகத்தில் வாழ தேவையான எல்லாம் ஆண்டவர் தருவார், ஆனால் அதை குறித்த கவலை நமக்கு ரொம்ப இருக்கக்கூடாது. வரத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும், பாரம் வரத்தான் செய்யும். வசனம் நமக்கு என்ன சொல்லுது? எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? பாரமான யாவற்றையும் நெருங்கி பெற்ற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கணுமாகிய இயேசு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட பதவி பொறுமையாக ஓட கடவுள்னு சொல்லப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ வரத்தான் செய்யும், கவலை வரும், பாரம் வரும், துக்கம் வரும், கஷ்டம் வரும். அப்போ உதறி தள்ளிட்டுன்னு செய்யணும், ஓடணும். இல்லை எனக்கு கண்டிப்பாக இது காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு இல்லை, உதறி தள்ளிட்டு போகணும். அவர் ஏற்றவில்லை அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் செய்யும்போது அது அதிசயமாக இருக்கும். நம்ம அவசரப்படக்கூடாது. அவர் செய்தால் நிதானமாக தான் செய்வார். நாம் தான் அவசரப்பட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு மறுபடியும் திருத்துவோம். அவர் செய்வது ஒரு தடவை தான் செய்வார், அதை சரியாகவே செய்வார். சொல்லுவாங்க, செய்கிறத திருந்த செய்ய சொல்லுவாங்க போல் நம்ம ஆண்டவர் செய்கிறத திருந்த செஞ்சிருவார். ஆமென், அல்லேலூயா. அவசரப்பட்டு அவர் எதையும் காரியத்தை கொலைச்சி போட்டுற மாட்டார், நிதானமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் நமக்குள் முளைத்து எழுந்து கர்த்தருக்காய் பலன் கொடுப்பதற்கு நாம் நமக்குள் இருக்கிற கவலை,
உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நண்பர்கள், உறவினர்களுடைய நெருக்கம், பல நெருக்கங்கள் உலகத்தில் வரும். சொல்லப்போனால் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். யோசித்து பார்த்தா நீங்கள் நம்ம பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் மனசுகளே வச்சுக்கிட்டு இருந்தால் வசனம் எப்படி நமக்கு பலன் தரும்? வசனம் நமக்கு பலன் தரணும்னா அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டுறணும். நம்முடைய இருதயத்தில் வசனம் மட்டும்தான் நினச்சினோம் விழணும். அதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அப்போ நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்குமானால் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கணும். அப்போது அந்த இருதயத்துக்குள்ளே கல்லோ அல்லது முள்ளோ இருக்குமானால் வசனம் கிரியை செய்யாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கற்களை புறக்கி போடணும், முட்களை அகற்றணும். அப்போது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சிந்தையில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தையே தியானிக்க வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்காக பலன் கொடுக்க முடியும். அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் சிலர்கிட்ட பேசுவார், ஆனால் மாற்றம் வராது. அப்போது ஏன் மாற்றம் வரல? கர்த்தருடைய வசனம் உள்ள பனி போல் மழை போல் இறங்கலை அவங்க வாழ்க்கையில். அவங்களுடைய இருதயம் இன்னும் வழி அருகே உள்ளதாக இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான்? வந்து வார்த்தையை பறிச்சுட்டு போயிடுதான். அப்போது நம்ம வழி அருகே உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, கற்பாறை நிலத்தில் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, முள்ளுள்ள இடத்தில் உள்ள நிலமாக இருக்கக்கூடாது, நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ இந்த வசனத்தை உண்மையும் மான இருதயத்தில் காத்து கொள்வாங்களாம். வாசிங்களேன். அப்போ வசனத்தை சிலர் காத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கிறவன் உணர்ந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறவனாக இருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்டு மிகுந்த பலனை நாம் கொடுக்க வேண்டுமானால் வசனத்தை கேட்டால் போதாது, அந்த வசனத்தை உணர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை உணர்ந்தாதான் மிகுந்த பலனை கர்த்தருக்காக நாம் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, அடுத்து கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 23வது வசனம். ஒரு திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ கர்த்தருடைய வசனம் கண்ணாடி. கர்த்தருடைய வசனம் எப்படி? கண்ணாடி. ஒரு கண்ணாடியில் எப்படி நம்ம முகத்தை பார்த்து நம்ம முகத்தை சரி பண்ணுகிறோமோ, நம்முடைய முகத்தை சரி பண்ணுவோம். முகத்தில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணிக்கிடுவோம். அந்த முகத்தை சில அழகுபடுத்த விரும்புவோம், கண்ணாடியை பார்க்குறாங்க. அப்போது வசனத்தை நம்ம முகத்துக்கு முன்பாக, நம்ம வாழ்க்கைக்கு முன்பாக வச்சு நம்மை அழகுபடுத்த வேண்டும். வசனம் எப்படி? கண்ணாடியை போன்றது. கண்ணாடி அதை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை மாற்றம் வரும். நம்முடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருது போல நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போயிடக்கூடாது. அதன்படி செஞ்சாதான் இந்த கண்ணாடி நமக்கு பிரயோஜனம். கர்த்தருடைய வசனம் நமக்கு வாழ்க்கையில் கண்ணாடியாக இருக்கணும். அந்த வசனத்தை பார்த்து பார்த்து நடக்கணும். ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். அந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேன்னா, அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் பேச்சு எப்படி இருக்குது, என் பார்வை எப்படி இருக்குது, என் நடக்க எப்படி இருக்குது, என் சிந்தை எப்படி இருக்குன்னு அதை பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் நிச்சயம் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை தந்துவிடும். 8வதாக மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இன்று வேண்டிய ஆகாரத்தை தேவனுடைய வார்த்தை வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாள் பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய வசனம் அப்பம். ஆமென், அல்லேலூயா. சாத்தான் சொல்கிறான், நீர் இந்த கல்லை அப்பமாக்கும் பார்ப்போங்கிறான். இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அப்பம். அது மட்டுமல்ல, 6வது அதிகாரத்தில் 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று
அது நமக்கு ஒரு ஆகாரம். கர்த்தருடைய வசனம் என்னது? நமக்கு ஒரு ஆகாரம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தினந்தோறும் மன்னாவை புறக்கி வாரத்தில் ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பாங்க, 6 நாள் அந்த மன்னாவை பொறுக்கி சாப்பிடுவார்கள். அடுத்து 9வதாக சுத்திகரிக்கும் சலம். 9வதாக சுத்திகரிக்கும் சலம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. ஆமென். சபைக்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். மனவாட்டியாகிய நமக்காக நம்மளை வசனத்தினாலே சுத்திகரிக்க, வசனத்தினாலே ஆமென் சுத்திகரிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கும் ஜலம், சுத்திகரிக்கும் ஜலம் தண்ணீர் முழுக்கினாலே என்று பார்க்கிறோம். அப்போ வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வசனமே சத்தியம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தினால ஒரு சுத்திகரிப்பு உண்டு. அந்த சுத்திகரிக்கும் ஜலம்னா என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிக்கும் ஜலம் தெளிப்பாங்க, சுத்திகரிக்கும் ஜலம் தெளிப்பாங்க. அது அந்த ஜலம் எப்படி, அந்த தண்ணி, ஜலம்னா என்னது? தண்ணி. அந்த தண்ணி எதுக்காக, அதில் என்னென்ன சேர்ப்பாங்க அப்படின்னா, இந்த பாவனிவான பலி செலுத்தியிருப்பாங்கள்ல, ஒரு காளையோ அல்லது ஆடோ, அந்த சாம்பலை எடுத்து இந்த தண்ணீரில் கலக்கியிருப்பாங்க. தண்ணீரில் கலக்கியாகும் இந்த தண்ணீரை ஜனங்க மேலே தெளிப்பாங்க. ஒரு ஈசோப்பு தண்டு இருக்கும், அதில் முக்கி தெளிப்பாங்க. தண்ணீர் தெளிப்பாங்க, ரத்தம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தெளிப்பாங்க. இப்போ இது எப்போதும் இந்த தண்ணீர் சுத்த ஜலம். அந்த நாட்களில், பழைய ஏற்பாடு நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்களை மேல் இந்த தண்ணியை ஆண்டவர் தெளிக்க சொன்னார். அதில் சாம்பலை அதில் போட்டு அந்த தண்ணீரை கலக்கி அதை தெளிக்கணும். அப்போது அவங்க சுத்திகரிக்கப்படும். அதான் சுத்திகரிக்கும் ஜலம். அப்போது இன்றைக்கு அந்த ஜலம் அல்ல, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படணும். அடுத்து அவருடைய வசனம் நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இந்த வசனத்தினால் நாம் கழுவப்படணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க, 10வது 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்ட. அப்போ கர்த்தருடைய வசனம் அழிவில்லாத வித்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அழிவில்லாத வித்து. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இது 10வது, அது ஒரு அழிவில்லாத வித்து. இதுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு எழுத்தாயிலும் ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உறுப்பாயில் என்ன செய்யலாம்? ஒளிந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, 11வது எபிரேயர் 5:12. பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அப்படின்னா என்ன? பலமான ஆகாரம். கர்த்தருடைய வசனம் எப்படி? பலமான ஆகாரம், கலங்கமில்லாத ஞானப்பால்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம 12வது கலங்கமில்லாத ஞானப்பால் தியானிக்க போகிறோம், கர்த்தருடைய வசனம். ஆனால் இது என்னது? பலமான ஆகாரம். என்னது? கர்த்தருடைய வசனம் எப்படி? பலமான ஆகாரம். அதாவது ரட்சிக்கப்பட்டு நாட்கள் செல்ல 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 இந்த வசனம் நமக்கு பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இருக்கும். இன்றைக்கும் பால் குடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சிலர் இந்த பாருங்களேன், வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம், அதை தான் ரொம்ப என்ன செய்யுது அவங்க உள்ளத்தில், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஜனங்களை கவர் பண்ணுது. அதுக்கு அவங்க லெகுவாக அவங்க மனசு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் எப்படி தான் இருக்கிறாங்க? குழந்தையாக தான் இருக்கிறாங்க. இன்னும் எப்படி தான் இருக்கிறாங்க? குழந்தையாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அனுபவத்திலே தான் இருக்கிறாங்க. சத்தியம் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்குது?
சத்தியம்னு சொன்னால் பால் குடிக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா கேட்குமா? அது துப்பிடும். வாயில வச்ச திணிச்சாலும் அது துப்பிடும். பால் குடிக்கிற பிள்ளை பால் தான் குடிக்கும். அப்போ நான் பலமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவர்களாக நான் வளரணும். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? பலமான ஆகாரம். அடுத்து 12வது 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலிமையில் எப்படி இருங்க? வாஞ்சையா இருங்க. அப்போ வசனத்துக்கு பைபிள் இந்த வசனத்துக்கு சொல்லப்பட்டது கலங்கமில்லாத ஞானப்பால். ஆமென், அல்லேலூயா. அப்போ இது வளரும். வளருவதற்கு வசனத்து மேலே வாஞ்சையாக இருக்கணும். நம்ம வசனத்து மேலே வாஞ்சையாக இருக்க தான் வளர்ச்சி அடைய முடியும். நம்ம வசனத்து மேலே வாஞ்சையாக இருக்க தான் வளர்ச்சி அடைவோம். கர்த்தருடைய வசனத்து மேல் வாஞ்சை இல்லைன்னா நம்ம வளர்ச்சி குறைஞ்சி போகும். அப்போ வசனத்து மேல் நாம் எப்படி இருக்கணும்? தாவீது வாஞ்சையாக இருந்தார், ஆவலாக இருந்தார். அதனால தான் சொன்னார் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்வாராக அப்படின்னு. அப்போ நாம் கர்த்தருடைய வசனத்து மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சையாக இருக்கணும், தாகமாக இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் ஏக்கமாக விருப்பமாக இருக்கணும். சரி, அடுத்து பாருங்க 13வது எபிரேயர் 4:12 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி நான் சொல்லுகிற வசனம் தான். எபிரேயர் 4:12 ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்குள் புறமும் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா எப்படி? நம்ம கத்தியில் ஒரு பக்கம்தான் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம்தான் இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி அல்ல, 2 புறமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். போதிக்கிற என்னையும் அது கருக்கிடும், கேட்குறவங்களையும் கருக்கிடும். அப்போது இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தல் நம்ம பார்க்குறோம், அவர் நாவிலிருந்து இருபுறமும் உள்ள கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டதுங்கிறது சொல்ல பார்க்குறோம். இன்னொரு இடத்துல ஆண்டு சில இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் பேசுகிறதாவது. அப்போ கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம் சொல்லுகிற போதிக்கிற என்னையும் சரி செய்யும், என்னையும் பாதிக்கும். பாதிச்சதுன்னா நான் உருவாகுவதற்காக, என்னை பயன்படுத்துவதற்காக, இந்த கேட்குறவங்களையும் பாதிக்கும். அதாவது இப்படி சொல்லலாம், திராட்சை செடி இருக்குல்ல, திராட்சை கொடி மாதிரி படரும். அதை அந்த இலைகள் எல்லாம் வெட்டுவாங்க, இலைகள் அந்த நுனிகள் கொழுந்தெல்லாம் வெட்டிடுவாங்க. பார்க்கும்போது ஒரு குச்சாக இருக்கும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை நம்மளத்தில் வேண்டாததெல்லாம் என்ன செய்யும்? வேண்டாத துளிரெல்லாம் வெட்டும். சிலப்போ துளிர் நமக்கு பிடிக்கும், பிரியமானதே வெட்டும். துளிர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இந்த துளிரும் இருக்க தண்டியும் இப்போ அந்த இலைகள் இருக்க தண்டியும் பலன் கொடுக்க முடியாது. துளிர் இருக்க தண்டியும் இலைகள் இருக்க தண்டியும் பலன் கொடுக்க முடியாது. இப்போ அந்த துளிரையும் இலையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறகு அது வரும்போது துளிர் வரும் பாருங்க, அதுலேருந்து வரும்போது மொட்டோட துளிர் வரும். துளிர் வரும்போது மொட்டோட வரும். அப்போ அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கவாத்து பண்ணுவதும்பாங்க. அதனால தான் பைபிளில் பார்க்குறோம், கிளை நறுக்கி அதை சுத்தம் பண்ணினார். அப்போ கிளையை நறுக்கிறார், களையை பிடுங்குகிறார் நம்ம வாழ்க்கையில். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வசனத்தினால தானே செய்கிறாரு. ஆமாம், வேண்டாததை வெட்டுகிறார், ஆகாததை வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். அப்போ வேண்டாததை நம்ம விட்டு அகற்றுகிறார். கிளை நறுக்கி களை பிடுங்கி நம்மை சுத்தமாக்குறது தான் கர்த்தருடைய வசனம். அப்போ கர்த்தருடைய வசனம் நம்மளை சுத்திகரிக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்மை பலன் கொடுக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 14வது விசுவாசத்தை உருவாக்கும் சத்தம். என்னது? கர்த்தருடைய வசனம் என்னதான்? விசுவாசத்தை உருவாக்கும் சத்தம். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்போ இந்த வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும். வசனத்தை வாசிக்கும் போது கேட்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாக்கும்? விசுவாசத்தை உண்டாக்கும். ஒரு கால வசனத்தை கேட்கல, இப்போ வசனத்தை கேட்கும்,
அப்போ வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள என்னத்தை உண்டாக்குது? கேள்வியை உண்டாக்குறது. கேள்வி விசுவாசத்தை உண்டாக்குறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தால் வரும். அப்போ இந்த வசனம் விசுவாசத்தை உருவாக்கும். கடைசியாக 15வது சங்கீதம் 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சொல் சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் வெள்ளி, அப்போ வெள்ளிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி 7 தரம் உருக்கி உருக்கி அதை சுத்த வெள்ளியாக்குறாங்களோ அதே போல கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அல்லேலூயா. வெள்ளியை போல புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் சுத்த வெள்ளி. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 1வது அதிகாரத்தை, என் கையை உன் பக்கமாய் நீட்டி உன் களிம்பு நீங்க ஆமென் உன்னை சுத்திகரிப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 25வது வசனம், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வசனமும் சரி கர்த்தருடைய கரமும் சரி நம் பக்கமாக நீட்டப்பட்டு ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள் யாவையும் நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.